முருகனும் தேவசேனையும் பங்குனி உத்திர திருக்கல்யாண காவியம் பெருங்காலம் கடந்திருந்தது. உலகம் கொந்தளித்து கிடந்தது. அசுரர்களின் ஆட்டம் எல்லையை மீறியது. அவர்களின் அராஜகத்தை கட்டுப்படுத்த வல்லமையான தேவர்கள் கூட வழியில்லாமல் நிமிர்ந்து நிற்க முடியாமல் போயிருந்தார்கள். அப்பொழுது சிவபெருமான் தன் நெற்றிக் கண்ணிலிருந்து எழுந்த 6 தீப்பொறிகளால் ஒரு வீரத்திலகத்தை உருவாக்கினார். அந்த 6 தீப்பொறிகளும் சரவண பொய்கையில் ஒன்றிணைந்து உருவானதுதான் முருகன். 6 முகமும் திருவேலும் தெய்வீக ஒளியுமாக அமைந்த தெய்வமகன் முருகன் பிறந்ததும் தேவர்கள் மகிழ்ச்சி கொண்டாடினர். ஆனால் அவனது வாழ்வில் இன்னொரு மறைந்திருக்கும் பக்கம் இருந்தது. அதுதான் அவனுக்கான பிரணயக் காதல், தெய்வீக துணை வாழ்க்கை. அந்தரங்க தேவர்களுள் இந்திரன் தேவர்களின் ராஜா. அவருக்கு பிறந்த மகள் தேவசேனா. சூரியன் போன்ற ஒளி வீசும் அழகு, சந்திரனைப் போன்ற சாந்த மனம். அண்ணலின் துணைவியாக வாழும் விதியின் பெண். ஆனால் அவளது நெஞ்சில் ஒரே ஆசை, தன்னை உண்மையாக நேசிக்கும் வீரனின் வாழ்க்கை துணையாகவே இருக்க வேண்டும். இந்திரனும் அவளுக்கான வரனை தேடிக்கொண்டிருந்தார். ஆனால் எந்த தெய்வமும் எந்த நாயகனும் முருகனைப் போல் வீரமும் ஞானமும் கொண்டவர் இல்லை. அதனால்தான் இந்திரன் காத்திருந்தான், முருகன் தான் அவளுக்கான விதி என்பதை உணரும் வரை. ஒரு நாள் முருகன் தன் மயிலுடன் ஆகாய வழியாக பயணித்துக் கொண்டிருந்தார். அசுரர்களை அழித்து உலகத்திற்கு அமைதியை கொடுத்து திரும்பும் போது தேவலோகத்தில் ஒரு பெரிய விழா நடந்து கொண்டிருந்தது. தேவசேனா அந்த விழாவில் பங்கேற்று பக்தர்களுக்கு சிரிப்பொன்றுடன் அருள் பாலித்துக் கொண்டிருந்தாள். அப்போதே முருகனின் விழிகள் அவளை தாக்கின. நேரில் ஒரு நிமிடம். ஆனால் அந்த நிமிடம் அவர்களின் வாழ்வின் பாதையை மாற்றியது. முருகனின் நெஞ்சில் புதிதாக ஒரு உணர்வு எழுந்தது. அது பக்தி அல்ல, அது வீரமும் அல்ல, அது அன்பு. தேவசேனாவும் அவனை பார்த்தவுடன் தன்னுள் ஏதோ ஒரு அதிசயம் துடித்தது. அந்த உணர்வு நேரடியாக இருவரையும் பிணைத்து விட்டது. இந்திரன் நேரில் வந்து கேட்டார், ஓ தெய்வ வீரா, என் மகளின் கனவு நீர்தான். தேவசேனையின் கைப்பிடித்து தெய்வ திருமணத்தில் இணைவீர்களா? முருகன் மௌனமாக நிமிர்ந்து பார்த்தார். அவரது விழிகளில் ஏற்கனவே ஒப்புதல் எழுதியிருந்தது. திருமணத்திற்கு ஒரு நாள் தேவைப்பட்டது. அதுவே பங்குனி மாதத்தின் உத்திரம் நட்சத்திரம். அதே புனித நாள் தெய்வங்களின் கல்யாணங்களுக்கு உகந்த நாள் என சாஸ்திரங்கள் சொன்ன நாள். திருத்தணிகை மலையில் தேவர்கள், முனிவர்கள், யோகிகள், கந்தர்வர்கள் வரை அனைவரும் கூடி வந்திருந்தனர். வாசல் முழுவதும் தோரணங்கள், மலர் மழை போல் புஷ்பங்கள், நாதஸ்வரத்துடன் கூடிய வாழ்த்துக்கள். முருகன் வெண்மையுடைய பட்டுடுத்தலோடு நறுமணங்கள் வீசும் சந்தனக் களபத்துடன் கம்பீரமாக நுழைந்தார். திருவேல் கையில் மயிலின் மேல் புயலேறிய வீர வடிவம். தேவசேனா தங்க மணி வடிவத்தில் அழகு பொங்க மஞ்சள், குங்குமம், புஷ்ப அலங்காரம், கவின் நிறைந்த கண்கள். தேவியின் தோற்றம் தெய்வமாய் தோன்றியது. இருவரும் ஒருவருக்கொருவர் எதிரே நின்று மாலை மாற்றிக்கொண்டார்கள். அவன் விழியில் பக்தி, அவள் விழியில் நம்பிக்கை. நாதஸ்வரம் ஒரு உச்சத்தை அடைந்தது. அந்த நொடி, அந்த பங்குனி உத்திர நொடி, திருத்தணிகை ஒரு புனித காதலின் சாட்சியாகி நின்றது. முருகனும் தேவசேனையும் இணைந்தனர். கதிரவன் சாட்சி, புவி சாட்சி, ஆனந்தம் சாட்சி. திருமணத்தின் பின்னர் முருகனும் தேவசேனையும் இணைந்து அசுரர்களை வீழ்த்தினர். வீரமும் அன்பும் ஒன்று சேரும் போது தான் உலகம் ஒளியடையும். இந்த திருக்கல்யாணம் பங்குனி உத்திர திருநாளாக வருடா வருடம் கொண்டாடப்படுகிறது. கோயில்களில் திருமண மேடை போல் அலங்காரம், சிறப்பு அபிஷேகம், பக்தர்களின் விரதங்கள், பூஜைகள், நாதஸ்வரம், சங்கீதம், அன்னதானம் என ஒரு உணர்ச்சி பூர்வ ஆன்மீக பண்டிகையாக ஒலிக்கிறது. பக்தர்கள் தங்கள் வாழ்க்கையிலும் அமைதியும் அன்பும் நிலைக்க வேண்டி இந்த நாளில் வேலவரை வணங்குகிறார்கள். திருமண ஆசை உள்ளவர்கள் தங்கள் மனக்காதலருடன் இணைவதற்கான நம்பிக்கையை இந்த திருநாளில் நிறைவேற்றுகிறார்கள். ஏனெனில் இந்த நாள் தெய்வங்களுக்கே திருமண நேரம் என தீர்மானிக்கப்பட்ட நாளே. அது நமக்கென்ன பிரயோஜனம்? அன்பில் உறுதியும்
வாழ்க்கையில் ஒற்றுமையும் ஆன்மாவில் அமைதியும் தேடுகிற எவருக்கும் பங்குனி உத்திரம் ஓர் பிறப்பொழி. வேலும் பாசமும் ஒன்று சேர்ந்த நாள் பங்குனி உத்திரம்.